சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். ஸ்ரீ அன்னையின் பக்தர்கள் அனுபவபூர்வமாக கண்டதும் உண்மை என ஸ்ரீ அன்னையால் விளக்கம் அளிக்கப்பட்டவை என்ன என்பதை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். அன்பர் பிரார்த்தனை ஆசிரம கட்டிடத்தினுள் வந்து சேர்ந்த அதே சமயம் பூர்த்தியாகின்றது. விஷயம் முடிந்த பிறகு செய்த பிரார்த்தனையும் ஒரு அபூர்வமான வழியாக பூர்த்தியாகிறது. ஒரு கடிதம் எழுதி அன்னைக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்து விட்டாலும் எழுதியதற்கு பலனாக பிரார்த்தனை பலிக்கின்றது. கடிதம் ஸ்ரீ அன்னைக்கு கிடைத்து அவர் படித்த மாத்திரத்தில் பலன் கிடைக்கின்றது. கடிதத்தை ஸ்ரீ அன்னை படிக்காவிட்டாலும் பலன் கிடைக்கிறது. ஸ்ரீ அன்னை ஒரு காலத்தில் உங்களை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லி பின்னர் அவர் அதை மறுத்துவிட்டாலும் பலிக்கின்றது. இவை போல் பல வகையான பிரார்த்தனைகள் பல கட்டங்களில் பூர்த்தியாகின்றன. அங்கெல்லாம் செயல்படுவதே மனோசக்தியே ஆகும். ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாட்களுக்கு பின் இவையெல்லாம் அன்பர்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு அளவில் செயல்படுகின்றன. அன்பர்கள் நான் நினைத்தது எல்லாம் நடக்கின்றது. பல விஷயங்களை நினைக்கின்றேன். முக்கியமானவை பூர்த்தியாகின்றது. தற்செயலாக அப்படி சொன்னேன், பிறகு பலித்து விட்டது என்றெல்லாம் அடிக்கடி சொல்வதொன்று. வாக்கும் மனமும் தூய்மையாக இருந்தால் அந்த தூய்மை வழியாக ஸ்ரீ அன்னை செயல்படுவதை அவை குறிக்கும். திறமை மிக்க இளைஞரான இன்ஜினியர் அற்புதமான தொழிலில் சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். கம்பெனி அவரிடம் கொடுத்த மிஷின் 80,000. அவர் கம்பெனிக்கு மாதம் ரூபாய் 80,000 சம்பாதித்து கொடுத்து கொண்டிருந்தார். பெரும் தன்மையுள்ள இளைஞர். தம்மிடம் 80,000 இருந்தால் தானே அவ்வளவு சம்பாதிக்கலாம். மாமனுக்கு 80 பஸ்கள் ஓடுகின்றன. உதவி கேட்டு பழக்கமில்லாதவர் சென்னையில் உள்ள ஒரு இன்ஜினியர் கம்பெனியில் ஒரு நாள் வழக்கம் போல் போயிருந்தார். லேசான பழக்கமான ஒருவர் இவரிடம் வந்து கை குலுக்கி என்னிடம் பார்ட்னராக உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார். உங்கள் தொழிலையும் நான் அறிவேன். தேவையான மூலதனத்தை நான் கொடுக்கின்றேன் என்று வலிய வந்து கேட்பார். அவருக்கு 1 கோடிக்கு மேல் சொத்து. அவருடைய அண்ணன் ஒரு மாநில முதல் அமைச்சராக இருந்தார். இப்படித்தான் ஸ்ரீ அன்னையின் அருள் வந்து அபரிமிதமாக செயல்படும் என்பதை அன்பர்கள் அனைவருமே உணர்வார்கள். நம் மனம் தூய்மையுடனும் ஸ்ரீ அன்னையின் வழியை ஏற்று நடப்பவர்களாக நாம் இருந்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் எண்ணங்கள் அனைத்துமே நிச்சயமாக பலிக்கும். ஆசிரமத்தில் நம் காலடி எடுத்து வைத்து நம்மளுடைய கஷ்டத்தை சமாதி மேலே நம்ம தலையை வச்சு கூட படுத்து நம்முடைய பிரார்த்தனையை சொல்லும் பொழுது ஸ்ரீ அன்னை வந்து அதை ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, நம்ம சமாதிக்கு முன் அமர்ந்து நம்ம பிரார்த்தனையை நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செய்தோமானால் நம்ம ஆசிரமத்தை விட்டு வெளிவரும் பொழுதே நம் மனம் தெளிவு பெற்று நம் பிரார்த்தனை கைகூடுவதை நம்மால் உணர முடியும். நம்மளுடைய பிரார்த்தனையும் எண்ணங்களும் தூய்மையான மனதும் நம்மளோட பிரார்த்தனையை ஸ்ரீ அன்னை அபரிமிதமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்பதை நாம் இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.